சிவகாசி அருகே நாரணாபுரம் புதூரில் உள்ள மகேஸ்வரி பட்டாசு ஆலையில் சனிக்கிழமை காலை 6:15 மணியளவில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 அறைகள் இடிந்து தரைமட்டமாயின. அதிகாலை நேரத்தில் தொழிலாளர்கள் பணிக்கு வருவதற்கு முன்பு வெடி விபத்து ஏற்பட்டதால் யாருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை. அதே வேளையில் கடந்த 6 நாட்களுக்குள் நடந்த 4வது விபத்து இது என்பதால் பட்டாசு தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். அண்மையில் செங்கமலப்பட்டி சுதர்சன் பட்டாசு ஆலையில் நடந்த வெடி விபத்தில் 6 பெண்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். அந்த ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டு துறையான பெசோ உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே பட்டாசு விபத்துகள் தொடரும் நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகள் உரிமம், தொழிலாளர் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட மாவட்ட நிர்வாகங்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மே 15 வரை பரவலாக மழை வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரையில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொது தேர்வெழுதிய தேர்வர்களின் தேர்வு முடிவுகள் வரும் 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் வெளியிடப்பட உள்ளது என அரசு தேர்வுகள் இயக்குனர் தெரிவித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் இடைக்கால ஜாமீனில் திகார் சிறையிலிருந்து வெள்ளிக்கிழமை வெளியே வந்திருக்கும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சனிக்கிழமை டெல்லியில் உள்ள அனுமன் கோயிலில் வழிபாடு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊழலுக்கு எதிராக நான் போராடுகிறேன் என்று பிரதமர் கூறுகிறார். ஆனால் ஊழல்வாதிகள் அனைவரும் பாஜகவில் இணைகிறார்கள், அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஊழலை எதிர்த்து போராட விரும்பினார் பிரதமர் மோடி என்னிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா திருடர்களும் பொய்யர்களும் பாஜகவில் சேர்ந்து விட்டார்கள். அவர்களின் வழக்குகளும் மறைந்து விட்டன. எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காகவே அவர்கள் என்னை கைது செய்தனர். கெஜ்ரிவாலை கைது செய்ய முடியும் போது யாரையும் கைது செய்ய முடியும் என்பதே அந்த செய்தி என்று தெரிவித்தார். இந்த தேர்தல் 2 குழுக்களுக்கு இடையிலான மோதல் மட்டுமல்ல, 2 சித்தாந்தங்களுக்கு இடையிலான மோதலும் கூட. நரேந்திர மோடி தலைமையில் ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம், ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா அணி மற்றொரு பக்கம் என்று பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார். மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவை அச்சுறுத்தி வருகிறது. பாகிஸ்தான் வசம் அணுகுண்டு உள்ளதை பாருங்கள் என அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது நம் நாட்டின் மீதான தாக்குதல் குறித்து பேசுகிறார்கள். குண்டுகளை தன்வசம் வைத்துள்ள பாகிஸ்தான் நாட்டின் நிலையை பாருங்கள். தங்கள் குண்டுகளை விற்பனை செய்ய முயல்கிறார்கள். வாங்குவதற்கு யாரும் முன்வரவில்லை. ஏனெனில் அவர்களது தரம் குறித்து அனைவரும் அறிந்ததே என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மணிசங்கர் ஐயரின் கருத்துக்கு பிரதமர் மோடி பதிலடி கொடுத்துள்ளார். நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக போவதில்லை என்பதை எழுத்துப்பூர்வமாகவே எழுதி தருகிறேன். நரேந்திர மோடி ஓர் அரசர், அவர் ஒரு நாட்டின் பிரதமர் அல்ல என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மேலும் நாம் அனைவரும் அரசியலமைப்பை பாதுகாக்கிறோம். அரசியல் சாசனத்துக்காக காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் உயிரை கொடுத்துள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நாம் உரிமைகளை பெற்றுள்ளோம். நரேந்திர மோடி அரசியலமைப்பை அழிக்க விரும்புகிறார். ஆனால் உலகில் எந்த சக்தியாலும் அதை ஒழிக்க முடியாது. ஏழைகளின் குரலுக்கு செவிசாய்க்கக்கூடிய, பலவீனமானவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய, யாருக்கும் அஞ்சாத ஒரு அரசுதான் நாட்டுக்கு தேவை என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியும் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் அவர் பாஜகவும் பிஜேடியும் ஒருவருக்கொருவர் கூட்டாளிகள் என்றும் விமர்சித்துள்ளார்.
தைரியம், உறுதிப்பாடு ஆகிய பண்புகளை முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியிடமிருந்து பிரதமர் நரேந்திர மோடி உள்வாங்க வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரராக விராட் கோலியை களம் காண செய்யலாம் என இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். இதை அணி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.